பிரபா அந்த கேங்லேயே நீங்கள் மட்டும்தான் பிரபா பர்ஃபெக்டாக இருக்கீங்க. யார் சொன்னது? கரெக்டாக எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் வேலைக்குன்னு நம்ம பர்ஃபெக்டாக வந்துருக்கிறீங்களா? அப்படிதான் முடிச்சுட்டு போய் வேலையை முடிச்சிடுவோம். ஓகே ஓகே. சும்மாவே அவரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜ் மோமோஸ். இது பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி போட்டு பசங்களுக்கு ஹெல்த்தியான இதுவாக அவிச்சு தரது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் ஸ்ட்ரீட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜ் மோமோஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. அவ்வளோதான். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ போடுறோம் இல்லையா? ஆமாம். அது 4000 ஹவர்ஸ் வந்துருமா? வந்துடும் நம்புவோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நல்லா எஃபர்ட் போட்டு தான் போடுறோம். ஒரு நாள் கூட முடியலனாலுமே நம்ம கேப் விடாமல் தானே போடுறோம்ல. அதனால கண்டிப்பாக வந்துடும் நம்புவோம். வரலையோக்கா நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். எப்படி வருதோ பார்த்துக்கலாம். சரி. ஆமாம், நமக்கு எல்லாருக்குமே சமையலில் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ டெய்லியும் வந்து நம்ம செய்கிறோம். அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். நம்மளோட அதான் நம்மளும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்குது, அதில் ஏதோ ஒன்று செய்கிறோம், அது பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே அப்படி தான். நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் ஓரளவு நம்ம முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். சில பேர் பார்ப்பாங்க, சில பேருக்கு நம்ம சேனல் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் பின்னாடி ஒன்று பேசுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கண்டுக்கக்கூடாது பிரபா. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் வேலையாகாது. ஒன்று செஞ்சோன்னா அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு போக வேண்டியதுதான். பரவாயில்ல, எடுக்க சொன்னாங்க. இப்போ எந்த விஷயம் செஞ்சாலுமே ஒரு 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, மீதி 4 பேருக்கு ஒரு இதுவாக இருக்கும், பிடிக்காது. அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு 4 பேர் நல்லது நினைக்கிறாங்களா, அவங்கள மட்டும் நம்ம நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாகவே எந்த விஷயம் செஞ்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது. ஸோ வந்து நம்ம பிடிக்காததை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது, நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி, கோஸ் 1/4 கோஸ் வந்து சின்னதாக பொடியாக நறுக்கணும். ஒரு குடமிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக காலிஃப்ளவர் அதையும் சின்னதாக நறுக்கணும். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 1 குட்டியாக நறுக்கணும். எண்ணெய். மசாலா பொருட்கள் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். கேரட் 2 கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கோஸ், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதில் இன்னும் நீங்கள் ப்ரொக்கோலி போட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா பன்னீர் போட்டுக்கலாம். நமக்கு எது விருப்பமாக இருக்கோ, காய்கறி இல்லை சிக்கன் கூட போட்டு செய்யலாம். இது வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். தக்காளி, காலிஃப்ளவர் கொஞ்சம். காயெல்லாம் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு விட்டுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஒரு இதை வச்சு மூடி மாதிரி வச்சு நம்ம இதை மாதிரி எடுத்துக்கலாம் போட்டு. தேவையான அளவு மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன். இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். எந்த ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம சோமாசாவுக்கு மடிப்போம்ல, அதை மாதிரி மடிச்சுக்கலாம். சோமாஸ் நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்.
பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுதோ நீங்கள் அந்த ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த ஷேப் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதை மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு இப்போ வந்து இட்லி குண்டான இதில் வச்சாச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உட்காந்து செஞ்சிட்ருந்தோம். இப்போ வந்து மாடு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கோம். பாருங்கள், மோமோஸ் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.